வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது பருவம் 3 கணக்கு பயிற்சி நூல் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 1 வடிவங்களை அறிவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்து மகிழ்வேன் கொடுத்துருக்காங்க. பூனைக்கு மீசையும் வாலும் வரைக. இது நேர்கோடுகளும் வளைக்கோடுகளும் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பூனை படம் கீழே கொடுத்துருக்காங்க. மீசை பார்த்தீங்கன்னா நம்ம நேர்கோடு வச்சு வரையலாம். பூனைக்குரிய வால் பார்த்தீங்கன்னா வளைக்கோடு வச்சு வரையலாம். நெக்ஸ்ட் 1.1 பார்த்தீங்கன்னா அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நேர்கோடுகளால் மட்டும் வரையப்பட்டுள்ள வடிவங்களுக்கு வண்ணம் தீட்டுக. இங்கே நிறைய வடிவங்கள் கொடுத்துருக்காங்க, 8 வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 8 வடிவங்களில் நேர்கோடுகள் மட்டும் பயன்படுத்திருக்கிற வடிவத்துக்கு நம்ம கலர் அடிக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே டிக் போட்டிருக்கேன், நீங்கள் ஒர்க் புக்கில் கலர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள் மட்டும் வருது, ஆனால் செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா வளைக்கோடு வருது, அதனால் இது கலர் அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நேர்கோடுகள் மட்டும் வரைகிறதால இது நம்ம கலர் அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வளைக்கோடு வந்திருக்கு, இந்த பிக்சர் நம்ம கலர் அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதில் நேர்கோடுகள் மட்டும் வந்திருக்கு, இப்போ இந்த பிக்சர் கலர் அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நேர்கோடுகளும் வந்திருக்கு, வளைக்கோடும் வந்திருக்கு, அப்போ நம்ம இதுக்கு கலர் அடிக்கக்கூடாது. அப்போ இந்த பிக்சர் நம்ம கலர் அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளைக்கோடு வந்திருக்கு, அப்போ இதுவும் நம்ம கலர் அடிக்கக்கூடாது. இதில் நேர்கோடுகள் மட்டும் வந்திருக்கிறதால லாஸ்ட் இந்த பிக்சருக்கும் நம்ம கலர் அடிக்கணும். அப்போ இதில் 4 படங்களுக்கு நம்ம கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் 1.2 இது மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. நேர்கோடுகள் மட்டும் கொண்ட எழுத்து எது? இங்கே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் நேர்கோடுகள் மட்டும் பயன்படுத்தி வர எழுத்தை நம்ம சர்க்கிள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட் ஆன்சர் ரா. ஏன்னா ராவில் மட்டும்தான் நேர்கோடுகள் மட்டும் வருது. அடுத்தது வளைக்கோடு மட்டும் கொண்ட எழுத்து எது? இதில் எந்த எழுத்துக்கு வளைக்கோடு மட்டும் வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே லா, வா, லா, நா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்கோடும் வருது, வளைக்கோடும் வருது. அப்போ அது ஆன்சர் ஆ, லா. அடுத்தது நேர்கோடும் வளைக்கோடும் கொண்ட எழுத்து எது? நேர்கோடும் வரணும், வளைக்கோடும் வரணும். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குரிய ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜி. ஏன்னா ஜியில் தான் நேர்கோடும் வருது, வளைக்கோடும் வருது. அடுத்தது நேர்கோடுகள் மட்டும் கொண்ட எழுத்து எது? இங்கே கொடுத்துருக்கிற லெட்டர்ஸில் நேர்கோடு மட்டும் வரணும். ஆர், பி, என், சி. என்ல தான் பார்த்தீங்கன்னா நேர்கோடு மட்டும் வருது. அப்போ அதுக்குரிய ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா என். அடுத்து வளைக்கோடு மட்டும் கொண்ட எழுத்து எது? இங்கே கொடுத்துருக்கிற லெட்டர்ஸில் வளைக்கோடு மட்டும் எங்கே வருது பார்த்தீங்கன்னா ஓ. க்யூவில் பார்த்தீங்கன்னா வளைக்கோடும் வருது, நேர்கோடும் வருது. அதே மாதிரி தான் பியில் நேர்கோடும் வருது, வளைக்கோடும் வருது. இசட்டில் நேர்கோடு மட்டும் வருது. ஸோ அப்போ அதுக்குரிய கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓ. நெக்ஸ்ட்டு 1.3 பார்த்தீங்கன்னா இது மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நேர்கோடுகளை மட்டும் பயன்படுத்தி உனக்கு பிடித்த படங்களை வரைக. இப்போ நேர்கோடுகள் மட்டும் வரா மாதிரி நான் இங்கே ஒரு வீடியோனுடைய படம் வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பிடித்த நேர்கோடுகள் மட்டும் பயன்படுத்தி வரையக்கூடிய படங்களை நீங்கள் வரையலாம். நெக்ஸ்ட்டு 1.4 பார்த்தீங்கன்னா பக்கங்களுக்கு ஆரஞ்சு கலரும் மூளை விட்டங்களுக்கு பிங்க் கலரும் அடிக்க சொல்லணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சதுரம் கொடுத்துருக்காங்க. இதில் பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மூளை விட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வட்டத்துக்கு எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. அடுத்தது அதே மாதிரி செவ்வகத்துக்கு பக்கங்களுக்கு ஆரஞ்சு கலர், மூளை விட்டங்களுக்கு பிங்க் கலர் கொடுக்கணும். அடுத்தது ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா பக்கங்கள் மட்டும் இருக்குது, அப்போ நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்கணும். அடுத்தது பென்டகான். அடுத்தது இந்த ஓவல் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா பக்கங்கள் கிடையாது, மூளை விட்டங்களும் கிடையாது, அதனால் இதுக்கு நம்ம கலர் அடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு மூளை விட்டங்கள் வரையக்கூடிய வடிவங்களுக்கு மட்டும் வண்ணம் தீட்டி மூளை விட்டங்களை வரைக. மூளை விட்டங்கள் வரையும் போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எதிர் முனைகளை நம்ம இணைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வரக்கூடிய முனைகளை இணைக்கக்கூடாது. ஒரு முனையை விட்டுட்டு, அதாவது அதுக்கு பக்கத்தில் வர முனையை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர முனையை தான் இணைக்கிற மாதிரி வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற முனைகள் இதையும் நம்ம இணைக்கக்கூடாது, இந்த முனையை நம்ம இணைக்கக்கூடாது. அதனால் இதுக்கும் இந்த எதிர் பக்கத்தில் இருக்கிற இந்த முனையை தான் இணைக்கிறது மூளைவிட்டம். அதனால் சதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மூளைவிட்டங்கள் நம்ம வரையலாம். அப்போ இந்த படத்துக்கு நம்ம கலர் அடிக்கலாம். வட்டத்துக்கு மூளைவிட்டங்கள் வரைய முடியாது, அதனால் இதுக்கு நம்ம கலர் அடிக்கக்கூடாது.
அதே மாதிரி செவ்வகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 மூலைவிட்டங்கள் நம்ம வரையலாம். அப்போ நம்ம செவ்வகத்துக்கு நம்ம கலர் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா முக்கோணத்துக்கு மூலைவிட்டங்கள் வந்து இதுக்கு வரைய முடியாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முனைகளை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வேறு முனைகள் இருந்தால் நமக்கு இணைக்கலாம். ஆனால் இதுக்கு 2 முனைகளுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வருது. இந்த முனைக்கு தொடர்ச்சியாக தான் இந்த 2 முனைகளுமே வருது. அதே மாதிரி இந்த முனைக்கு தொடர்ச்சியாக இந்த 2 முனைகளும் வருது. அதனால் நம்ம முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா மூலைவிட்டம் வரைய முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐங்கோணம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 பக்கங்கள் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு மூலைவிட்டம் வந்து கண்டிப்பாக வரையலாம். இப்போ இந்த முனையை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து இந்த முனையை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற முனையை நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து இணைக்கலாம். அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கிற முனையை விட்டு இந்த பக்கம் இருக்கிற முனை அதுக்கு அடுத்து வர முனைக்கு வந்து நம்ம இணைக்கலாம். இந்த மாதிரி நம்ம இணைச்சோன்னா நம்ம வந்து எத்தனை மூலைவிட்டங்கள் வந்து வரையலான்னு பார்த்தீங்கன்னா 5 மூலைவிட்டங்கள் வந்து இந்த ஐங்கோணத்துக்கு வந்து நம்ம வரையலாம். 1 2 3 4 5. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருங்கோணம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கும். இதுக்கு நம்ம 9 மூலைவிட்டங்கள் வந்து வரையலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இங்கே சென்டராக இருக்கிற கோடு வந்து 9. சரிங்களா? அப்போ எந்தெந்த படத்துக்கெலாம் நம்ம மூலைவிட்டங்கள் வந்து வரைய முடியுமோ மூலைவிட்டங்களை வரைஞ்சிட்டு அந்த படத்துக்கெலாம் நம்ம கலர் அடிக்கணும். அப்போ நம்ம சதுரம், செவ்வகம், ஐங்கோணம், அருங்கோணம் இந்த 4 படங்களுக்கு நம்ம கலர் அடிக்கணும். அடுத்தது 1.6 சரியான விடையை தேர்ந்தெடு. 4 பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது? சதுரம் தான் ரைட் ஆன்சர். 3 பக்கங்கள் மட்டும் உள்ள வடிவம் எது? முக்கோணம். எதிரெதிர் பக்கங்கள் சமமாக உள்ள வடிவம் எது? எதிரெதிர் பக்கம் சமமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வகம். வளைவாக உள்ள வடிவம் எது? இங்கே கொடுத்துருக்கிற 4 படங்களில் வளைவாக உள்ள வடிவம் வந்து வட்டம். அடுத்தது 1.7 சரியான விடையை தேர்ந்தெடு. முக்கோணம் இதன் முனைகளின் எண்ணிக்கை தேர்ந்தெடு. முனைகள் வந்து முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 முனைகள் இருக்குது. அப்போ ரைட் ஆன்சர் வந்து 3. வட்டத்தை பற்றிய சரியான பண்பை தேர்ந்தெடு. வட்டத்திற்கு ஒரு 4 பண்புகள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானதோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். வளைவானது, 3 முனைகள் கொண்டது, பக்கங்கள் சமமானது, நேர்கோடுகளை கொண்டது. இப்போ இதில் ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வளைவானது மட்டும்தான் வரும். அடுத்து பூவிழி செவ்வகத்தை பற்றி கூறிய கருத்தில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. 4 பக்கங்கள் கொண்டது செவ்வகத்துக்கு 4 பக்கங்கள் கொண்டது வரும். 3 முனைகள் கொண்டது வராது. ஏன்னா செவ்வகத்துக்கு 4 முனைகள் இருக்குது. மூலைவிட்டங்கள் உண்டு, செவ்வகத்துக்கு மூலைவிட்டங்கள் உண்டு, அதுவும் சரிதான். எதிரெதிர் பக்கங்கள் சமமும் சரிதான். அப்போது 3 முனைகள் கொண்டது தான் தவறான விடை. அப்போ நம்ம வந்து வந்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். சதுரத்தை உருவாக்க இயலும் குச்சிகளின் தொகுப்பை தேர்ந்தெடு. சதுரம் பார்த்தீங்கனாலே 4 பக்கங்களும் சமம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற குச்சிகளோட அளவுகள் வந்து 4 குச்சிகளும் சமமாக இருக்கிறது தான் ஆன்சர். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் இ. இதில் தான் பார்த்தீங்கன்னா 4 குச்சிகளும் ஒரே அளவில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானே செய்வேன் பகுதி தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபஸ்ட் யூனிட்டோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.